அருண், அப்பா. நீ ஆதிக்கு ஃபோன் பண்ணி குருஜி வந்திருக்காருன்னு சொல்லு. சரிங்கப்பா. பரம்பரை வாழை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதான் கேளு. என்ன மாப்ள? என்னாச்சு மாமா? நைட்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கான், போனே எடுக்க மாட்டான் அந்த நந்தினி. என்ன பண்றதுன்னு தெரியலையே மாப்ள. நம்ம கிளம்பிடலாமா? என்ன மாமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஃபோன் எடுப்பா. ட்ரை பண்ணி பாரு. என்னாச்சு மாமா? மாப்ள ஃபுல் ரிங் போகுது, கட் ஆகுது மாப்ள. மாப்ள உங்க ஃபோன்ல அடிக்குது. வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்களே. யார் மாப்ள ஃபோன்ல? அருண் கால் பண்ணுறான். என்னன்னு கேளு மாப்ள. சொல்லு அருண். ப்ரோ, பூஜை பண்றதுக்காக குருஜி வந்திருக்காரு. ஓ, வந்துட்டாரா? சரி ப்ரோ, பரம்பரை வாள் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? வால் கிடைச்சிரும். ஆ, எல்லாரும் நம்பிக்கையா இருங்க. ஓகே ப்ரோ. குருஜி பூஜை விஷயமா என்ன பண்ணன்னு கேக்குறாரு. என்ன சொல்லட்டும் ப்ரோ? பூஜை ஏற்பாடுலாம் பண்ணுங்க, நான் வாளோட வரேன். சரி ப்ரோ. அப்பா, ப்ரோ பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிட்டாரு. அவரு பரம்பரை வாளோட கண்டிப்பா வந்துருன்னு சொல்லிட்டாரு. வாளோட வந்துருவானா? எப்படி? ஆதி சொன்னா கண்டிப்பா செய்வான். எப்படி இது? இவனுக்கு எப்படி வாள் இருக்க இடம் தெரிஞ்சிருக்கும்? வாள் கிடைக்கலன்னா அகிலா கத்தி கத்தியே சாவான்னு பார்த்தா கொண்டு வருவானமே. வரட்டும், வாளோட வரானா எப்படி வரானா நானும் பாக்குறேன். பூஜை ஏற்பாடுலாம் பண்ணலாம் குருஜி. நல்லது. நம்ம பூஜைக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடலாமா? ஆமா, ஆரம்பிச்சிடலாம் குருஜி. சரி வாங்க. வாய்ஸ் என்ன எல்லாம் கிளம்பி பூஜை பண்ண போறேங்கிறாங்க. இந்த ஆதியும் பார்வதியும் ஒழிச்சு கட்டினாதான் மத்தவங்க நிம்மதியும் ஒழியும். பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. எனக்கு எதுவும் தெரியாதுமா. தயவு செஞ்சு இங்கேருந்து போங்கம்மா, நான் வேலைக்கு போகணும்.
குழந்தை மேல சத்தியமா உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் இப்பவே போயிடுறேன். என்ன பாக்குறீங்க? குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். உண்மையை சொல்லிடுறேம்மா. சொல்லுங்க. சொல்லிடுறேம்மா. அந்த நந்தினி மேடம் நீங்க கேக்குற அந்த பரம்பரை வாளு கோவில்ல இருக்கிறதா போன்ல பேசிக்கிட்டாங்கம்மா. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுமா. கோவில்? எந்த கோவில்? நாகாத்தம்மன் கோவில்னு சொன்னாங்க. நாகாத்தம்மன் கோவில்? கோவில்ல எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? நாகாத்தம்மன் கோவில்ல இருக்கிறதா மட்டும்தாம்மா பேசிக்கிட்டாங்க. என்ன நம்புங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க. உங்க குழந்தை மேல சத்தியம் பண்ண சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. சரி, நான் வரேன்க்கா. ரொம்ப நன்றிக்கா. வாமா, நம்ம கடைக்கு போலாமா? வா. காணாம போன வாள் கண்டிப்பா கிடைக்குமான்னு தெரியல. இதுல இவர் ஐடியாஸ் வேற பூஜைக்கு. நடத்துங்க நடத்துங்க, வாழை எப்படி வருதுன்னு நானும் பாக்குறேன். ஒருவேளை வாழை திருடிட்டு போனவன் இவ்ளோ பழசா இருக்கே, இத காயலாங்கடையில போடலான்னு நினைச்சு போட்டிருந்தானா நிம்மதியா இருக்கும். மாமா, ஆ நந்தினி கால் பண்ணி பேசுங்க. மாப்பிள, நைட்டும் ஃபோன் பண்ணா, காலையிலயும் ஃபோன் பண்ணா, அவ ஃபோனே எடுக்க மாட்றா. இப்ப பாரு, அவ ஃபோனை அட்டன் பண்ற வரைக்கும் விடாம கால் பண்ணிட்டே இருக்க போறேன் பாரு. என்னாச்சு மாமா? ரிங்கு போயிட்டு இருக்கு மாப்பிள. எடுக்கலன்னா கட் பண்ணிட்டு உடனே ரீடைல் பண்ணுங்க மாமா. சரி.
என்னாச்சு மாமா? மாப்ள இங்கே போயிட்டே இருக்கு, அட்டன் பண்ண மாட்டான் மாப்பா. எவ்வளவு மிஸ்டர் கால் கொடுத்துருக்காங்க? வேலை இவங்க அம்மாவுக்கும் நந்தினிக்கும் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அதனால தான் இவங்க அம்மா ஃபோனை இவ அட்டன் பண்ணவே மாட்டான். ஆண்டி, மாப்ள நந்தினி தான் பேசுறா. பேசு மாமா. குரலை மாத்தி மகேஷ் அம்மா மாதிரி பேசு. சீக்கிரமா பேசு மாமா. பேசு. ஹலோ ஹலோ ஆண்டி. ஹலோ ஆண்டி. ஹலோ நந்தினி, இப்ப கேக்குதா? ஆண்டி, நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. ஆமா, நான் எவ்வளவு நேரமா ஃபோன் பண்றேன், நீ ஏன் போனையே எடுக்கல? ஐயோ ஆண்டி, அது ஃபோன் சைலண்ட் மோட்ல இருந்தது, நான் கவனிக்கல. சாரி ஆண்டி. நீங்க நிறைய கால் பண்ணிருக்கீங்க. மாப்ள ஃபோன் சைலண்ட் மோட்ல இருந்துச்சா, அதான் எடுக்கலையா? மாமா பாலை பத்தி போட்டுவாங்க. அகிலாண்டேஸ்வரி வீட்ல இருந்த ஆதிக்கடவுர் பரம்பரை வாழ் திருட்டு போயிடுச்சு. உனக்கு தெரியுமா நந்தினி? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? நான் தான் அகிலாண்டேஸ்வரி வீட்ல இருந்து பரம்பரை வாளை தூக்கியாச்சுன்னு வாள் கைக்கு வந்த உடனே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னனே. மாப்ள அந்த வாழை திருந களவாணி இவதான். உண்மையை ஒத்துக்கிட்டா. பால் எங்க இருக்குன்னு கேளு மாமா. நீ எனக்கு ஃபோன் பண்ணியா என்ன? ஆமா ஆண்டி, உங்க போனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ரத்னம் தான் அட்டென்ட் பண்ணாரு. நீங்க மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கிறதா சொன்னாரு. ஆமா, உங்ககிட்ட அந்த வால் விஷயத்த ரத்னம் சொல்லலையா? சொல்லணும்னு நினைச்சிருப்பான், மறந்துட்டான் போல இருக்கு. ஆமா, அந்த பரம்பரை வாழ் இப்ப எங்க இருக்கு? உன் வீட்லயா வச்சிருக்க? அந்த வாளை நான் என் வீட்ல வச்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல ஆண்டி. ஏற்கனவே ஆதியும் பார்வதியும் என் மேல சந்தேகப்பட்டு வந்து விசாரிச்சுட்டு தான் போனாங்க. உன் வீட்ல வாள் இல்லன்னா அப்போ வேற எங்க வச்சிருக்க நந்தினி? எது கேக்குறீங்க? அது இல்ல, ஏற்கனவே ஆதியும் பார்வதியும் சந்தேகப்பட்டு விசாரிச்சாங்கன்னு சொன்னல, அதான் பத்திரமான இடத்துல இருக்கான்னு கேட்க வந்தேன். ரொம்ப ரொம்ப பத்திரமான இடத்துல இருக்கு. அப்படியா நந்தினி? ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, எங்க இருக்கு? நாகத்தம்மன் கோவில். அது இல்ல நந்தினி, அது ரொம்ப பழைய காலத்து வாளு. அத கோயில்ல கொண்டு போய் வச்சிருக்கேன்னு சொல்றியே, பத்திரமா இருக்கும்ல? ரொம்ப ரொம்ப பத்திரமா இருக்கும் ஆண்டி. நான் கோவில்ல வாளை மறைச்சு வச்சிருக்கிற இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம். அந்த வாளை யார் தொட்டாலும் அவங்களுக்கு உயிர் இருக்காது. ஆமா, எங்க இருக்கு? சாரி ஆண்டி, அத மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நந்தினி, மாப்ள பரம்பரை வாழை நந்தினி நாகத்தம்மன் கோயில தான் மறைச்சு வச்சிருக்காளா. என்ன ஏதுன்னு சொல்லாம போனை கட் பண்ணிட்டான் மாப்ள. நாகத்தம்மன் கோயில் தானே, நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். மகேஷ், சொல்லுங்க சார். நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். மாமா போனை கொடு. இல்லப்பா. வரேன் சார். தேங்க்ஸ். மாமா பார்க்கலாமா? சரி மாப்ள. அகிலா அம்மா வர சொல்லுங்க. அருண்,
அப்பா அம்மாவை குருஜி கூப்பிடுறாருன்னு கூட்டிட்டு வா. ம் சரிப்பா. குருஜி இப்ப வந்துருவோம். சரி, வரட்டும் வரட்டும். அகிலா வந்தா மட்டும் வாழ் வந்துருமா என்ன? நடத்துங்க உங்க ஆட்டத்தை. அம்மா ஆதி வந்துட்டானா அருண்? வாழ் கிடைச்சிடுச்சா? நான் கண்டிப்பா பரம்பரை வாளோட வந்துருவேன். நீங்க பூஜை ஆரம்பிங்கன்னு ப்ரோ சொன்னாருமா. நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்கம்மா. ப்ரோ கண்டிப்பா பரம்பரை வாளோட வந்துருவாரு. சொன்னான்ல, அவன் செஞ்சிடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னன்னு தெரியல, பரம்பரை வாழ் காணாம போனதுல இருந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி இருந்தா எப்படிமா? குருஜி பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருமா. அம்மா ப்ரோ மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாமா? அவர் சொன்னபடி பரம்பரை வாளோட வந்துருவாரு. நீங்க வாங்க பூஜை ஆரம்பிக்கலாம். அது என்ன அப்படி கேட்டுட்ட அருண்? எனக்கு ஆதி மேல நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பா வருவான், கண்டிப்பா வருவான். சரி வா போலாம். சரிம்மா. வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரூம்ல முடங்கி கிடப்பான்னு பார்த்தா வந்து நிக்கிறா.